ஒவ்வொரு நாளுமே நாம் எழுந்தவுடன் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று அந்த பேராற்றலை மனமுருக நாம் வேண்டினோம் என்று சொன்னால் நிச்சயம் நல்ல காலம் நமக்கும் பிறக்கும். பிரபல எழுத்தாளர், மொழிபெயர்ப்பு துறையில புகழ்பெற்ற சாதனையாளர் அவர். அவருடைய சகோதரர் அவர்களின் ஆன்மீக நூல்களை வெளியிடக்கூடிய பதிப்பகம் ஒன்றை அவருடைய சகோதரர் நடத்தி வருகிறார். சகோதரர்கள் இருவருமே சுதந்திர போராட்ட தியாகிகள். கடின உழைப்பாளியான அவருக்கு புகழ் கிடைத்த அளவுக்கு பணம் கிடைக்கவில்லை சொல்வார்கள் பெரியோர்கள். தம் குடும்பத்தினர் வறுமையில் வாடுவதை கண்டு கண்கலங்கி இருக்கிறார். அதற்காக மகா பெரியவர் அவர்களை தரிசிக்க காஞ்சிபுரம் வந்திருக்கிறார். பக்தர்களின் கூட்டம் அன்றைக்கு அதிகம். அந்த கூட்டத்திற்கு மத்தியிலும் மகா பெரியவரினுடைய பார்வை அவர் மீது விழுகிறது. அவ்வப்போது மகா பெரியவரை தரிசிக்க வருவதால் எழுத்தாளரை மகா பெரியவர் நன்கு அறிவார் போலும். அவர் வங்கமொழி நாவல்களை மொழிபெயர்ப்பவர் என்பது அறிந்து மகா பெரியவரினுடைய பார்வை அவர் மீது விழுகிறது. உதவியாளரை அழைத்தார் மகா பெரியவர். எழுத்தாளரை அழைத்து வாருங்கள் பணித்தார். எப்போதும் வாழ்வு ஒரே மாதிரி இருப்பதில்லை. வாழ்க்கை என்கிற சக்கரம் இடைவிடாமல் சுற்றி கொண்டே இருக்கும். கீழே உள்ளதும் கட்டாயம் மேலே போகும். கொஞ்சம் பொறுமைதான் வேண்டும். நீ கடுமையாக உழைக்கிறாய், மன அமைதியை இழக்க வேண்டாம். பொருளாதாரம் தானே இப்போதைக்கு உன்னுடைய பிரச்சனை, விரைவில் அது தீரும். ஆதிசங்கரர் பாடிய கனகதாரா சூத்திரத்தை 21 ஸ்லோகம் படி. இன்று முதல் உனக்கு நல்ல காலம்தான். ஏழை பெண்ணின் வீட்டில் தங்க நெல்லிக்கணியை மலை போல கொட்டச் செய்த பாட்டு கனகதாரா சூத்திரம். ஒருபோதும் நம்பிக்கையை இழக்க வேண்டாம். பண கஷ்டம் தீர்ந்து நலம் பெறுவாய். எழுத்தாளரிடம் இப்படி சொல்லி காஞ்சி மகா பெரியவர் பிரசாதம் கொடுத்திருக்கிறார். இந்த நிகழ்வுக்கு முன் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எழுத்தாளருக்கு ஏற்பட்டது கிடையாது. எதுவும் சொல்லாமலேயே தன்னுடைய மனதில் உள்ளதை அறிந்து தீர்வு சொல்லிய விதம் கேட்டு பரவசப்பட்டு இருக்கிறார் எழுத்தாளர். தினமும் கனகதாரா சூத்திரம் பாடியிருக்கிறார். காஞ்சி மகா பெரியவர் சொன்னது போல படிப்படியாக அவருடைய வாழ்வில முன்னேற்றம். சுதந்திர தியாகியும் சரத்சந்திரனுடைய 42 வங்காள மொழி நாவல்களை தமிழாக்கம் செய்தவரும் மொழிபெயர்ப்பாளருமான அந்த எழுத்தாளர் யார் தெரியுமா? ஆக்கி ஜெயராமன் அவர்கள் தான் என்று நமக்கு வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். கீழே உள்ளது கட்டாயம் மேலே போகும். என்ன கொஞ்சம் பொறுமை தேவையாக இருக்கிறது. எந்த சூழலாக இருந்தாலும் சரி, வாழுகிற வாழ்க்கையில ஒழுக்கம் தவறி தவறான சிந்தனைக்கு போகாமல் இன்றைய நிலை நிச்சயம் ஒரு நாள் மாறும், இதுவும் கடந்து போகும் என்கிற சிந்தனையோடு நாம் சரிவர செயல்பட்டோம் என்று சொன்னால் நமக்கான வழி கிடைக்கிறது. அது பெரியவர்களின் ஆசையாக, நல்லோரின் நல்ல வழிகாட்டுதலாக நமக்கு நிச்சயம் நல்லது ஒரு வழி கிடைக்கக்கூடும் என்கிற அந்த நற்சிந்தனை மட்டும் நமக்குள் நிரம்ப இருக்கட்டும். எல்லோருக்கும் நல்ல காலம் வந்தே தீரும்.